Good morning. Today we are discuss about the topics real numbers. இந்த ரியல் நம்பர்ஸ் எங்கே இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சி பேட்டர்னில் ஃபஸ்ட்டு சாப்டராக வச்சுருக்காங்க. ஸோ ஓகேவா, இந்த ரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துக்கலாம். அதாவது நம்பர் சிஸ்டம்னா என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வரும், இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ் வரும், ஹோல் நம்பர்ஸ் வரும், ரேஷ்னல் நம்பர்ஸ் வரும், அது இரேஷ்னல் நம்பர்ஸ் வரும். ஓகேவா, இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னங்க, அதோட நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா கேப்சல் என்னன்னு சொல்லுவோம். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ்னால் அதோட நோட்டேஷன் இசட் அண்ட் அது எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கலாம், ஒன்னாக இருக்கலாம், ஆர் -1ஆக இருக்கலாம், ஆர் 2வாக இருக்கலாம், +2வாக இருக்கலாம். அப்படி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கிற நம்பர்ஸ்லாம் இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ். தென் ஹோல் நம்பர்ஸ், இந்த ஹோல் நம்பர்ஸோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா கேப்சல் W. ஓகேவா, இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஈச் ஒன் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ் தான். அப்போ Qனா Q வந்து ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா ரெக்யூரிங்காகவும் இருக்கும் அண்ட் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1/2, 0.5555 போய்கிட்டே இருக்கும். இட்ஸ் அ டெர்மினேட்டிங். ஓகேவா, தென் இரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னென்னா நான் ரெக்யூரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பை கமா ஹி கமா 3.142875 டெர்மினேட்டிங் பண்ணாத முடியாமல் போய்கிட்டே இருக்குதா. ஸோ இதையே பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர். ஸோ ஓகே, நம்ம நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். அப்போ ரியல் நம்பர்ஸ்னால் என்னங்க? ரியல் நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு ரியல் நம்பர்ஸ். அதாவது ரியல் நம்பர்ஸ்னால் நேச்சுரல் நம்பராகவும் இருக்கலாம், இன்டீஜராகவும் இருக்கலாம், ஹோல் நம்பர்ஸாகவும் இருக்கலாம், ரேஷனல் நம்பர்ஸாகவும் இருக்கலாம், இரேஷனல் நம்பர்ஸாகவும் இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு ரியல் நம்பர்ஸ். அதுதான் டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். ரியல் நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் இரேஷனல் நம்பர்ஸ். த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் ஆர்னு சொல்லிடுறோம். ஓகேவா, அதுதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். 3, 0, 1.5, 3/2, √5. இதுதான் நமக்கு ரியல் நம்பர்ஸோட எக்ஸாம்பிள். இந்த ரியல் நம்பர் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸும் சேர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ரியல் நம்பர்ஸ். தென் என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னா ஈக்குவலியன்ட் டிவிஷன் லெம்மா. ஈக்குவலியன்ட் டிவிஷன் லெம்மான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லெம்மானா என்னங்க, ஒரு தீரம் கொடுக்குறாங்க, அந்த தீரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா, அதுதான் நமக்கு இந்த லெம்மா. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பெரிய தீரம் இருக்குன்னா அந்த பெரிய தீரத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி தீரம் தான் இந்த லெம்மா. ஓகேவா, நமக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 15 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 15 ஒரு நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ நமக்கு ரிமைனிங் வந்து 3 கிடைக்குது. ஓகேவா, அப்போ இந்த 15 வந்து என்னன்னா நமக்கு டிவைடண்ட்டும், இந்த 4 வந்து டிவைசரும், இந்த 3 வந்து கோஷனும், இந்த 3 வந்து ரிமைண்டர்னு சொல்லியிருக்கோம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 15 = 3 × 4 + 3ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஏன்னு ஒரு நம்பரை வந்து டிவைடண்ட்டை எடுத்துக்கோம். இந்த ஏன்னு ஒரு டிவைடண்ட் வந்து பியால் டிவைசர் ஆகுது. ரிமைனிங் நமக்கு வந்து 6ன்னு ரிமைண்டர் கிடைக்குது அண்ட் கோஷன் பார்த்திங்கன்னா 3ன்னு கிடைக்குது. ஓகேவா, அதாவது எப்படி எழுதலான்னா A = Q × B + R. சிம்பிளாக சொல்ல போனோன்னா நத்திங் பட்டுங்க, we are take 2 boxes. ஓகேவா, அண்ட் we have a 5 சாக்லேட். நம்ம ஒரு 2 பாக்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 சாக்லேட் இருக்குது. அது எப்படி 2 பாக்ஸுக்கும் வந்து ஈக்குவலாக பிரித்து தரலாம்னா இந்த ஒரு பாக்ஸுக்கு 2 சாக்லேட்டும் அனதர் பாக்ஸுக்கு 2 சாக்லேட்டும் பிரித்து தரலாம். ஓகேவா, ரிமைண்டர் நமக்கு என்ன மீறுதுங்க, ஒரு சாக்லேட் மீறுது. இது தாங்க ஈக்குவலியன்ட் டிவிஷன் லெம்மா. ஓகேவா, அதோட டெஃபினேஷன் பாருங்கள். For any two given positive integer a, b, ஓகேவா, there exist unique whole numbers q and r such that a = bq + r. அதாவது ஏதாவது 2 பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறோங்க, அது a, bன்னு எடுத்துக்கிட்டால் அது எப்படி இருக்குன்னா யூனிக் ஹோல் நம்பர்ஸாக இருக்காது. அதாவது யூனிக் ஹோல் நம்பர்ஸாக q and r கிடைக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா a = bq + rன்னு சொல்கிறாங்க. வேர் வந்து r வந்து எப்படி இருக்குன்னா 0க்கு <r b இருக்கும். ஓகேவா, அதாவது எப்படி இருக்கணும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது பிக்குள்ளே இருக்கும். அதை தான் நம்ம ஆர்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, இதில் ஏ வந்து என்னென்னா டிவைடண்ட்டும், பி வந்து பார்த்திங்கன்னா டிவைசரும், கியூ வந்து கோஷனும் அண்ட் ஆர் வந்து ரிமைண்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் இன்றைக்கி ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மா பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி நாளைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற சம்மை பார்க்கலாம். ஓகேவா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.